டுகெதர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல் 44வது வசனம் வரை எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தை நான் சாட்சி கூறி மாறுபடுகிற இது தண்டனை பற்றி விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் சாப்பிட்டார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்து வளர்த்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் யோனியத்திலும் ஜெபப்பண்ணதிலும் உறுதியாக வைத்திருந்தார்கள். எல்லாரும் பயந்தாயிற்று. அடையாளம் செய்யப்பட்டது. விசுவாசிகளிடம் தகவலை பொதுவாய் வைத்தார். தேவதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடு கூட பேசுவாராக. இங்க நம்ம பார்க்கும்போது ஆதி திருச்சபை சபையானது உருவாக்கப்படுகிறது. அவருடைய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு அவருடைய சீஷர்கள் மேல் வீட்டிலே தங்கி இருந்து அவர் ஜெபித்தார்கள். அப்போதுதான் சபை உருவாகுது. சபையானது உருவாகுது. இந்த சபை உருவாகிற சமயத்துல மிகவும் அனலா இருந்தார்கள். தேவனுக்கென்று காரியங்களை எடுத்து நடப்பித்தார்கள். அப்போஸ்தலர்கள் அவருடைய உறுதியா இருந்தார்கள். ஆண்டவர் மீது பற்றா இருந்தார்கள், அன்பா இருந்தார்கள், உறுதியா இருந்தார்கள், விசுவாசமா இருந்தார்கள். ஆகிய அப்போஸ்தலருடைய காரியங்களை நம்ம பார்க்கணும். ஆதி திருச்சபை, the early church. You are repeating to the early church. ஆதி திருச்சபை எப்படியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் போதிக்கப்பட்டார்கள். எப்படி போதிக்கப்பட்டார்கள்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வேண்டுமா? நீங்க ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் வருவார்கள். நாம் தான் அவர்கள், இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, அவர் வரவழைக்கும் those who are called out, those who are chosen one, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வரவழைக்கப்பட்டவர்கள். ஆகவே யோவான் 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், இந்த மந்தையில் சேராத ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னே வரும் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ஆடுகள் தான் நாம். அவர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் நமக்கும் பலிக்கிறது. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாமும் இங்கே காணப்படுகிறோம். நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதி திருச்சபையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல. இங்கே நாம் பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் வரவழைக்கும். கர்த்தர் என்ன செய்வது? நாமே அவரிடத்துல போக முடியாது. இங்கே பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? நாமே அவரிடத்துல போக முடியாது. நாமே அவரை தெரிந்து கொள்ள முடியாது. நாம் அவரை தெரிந்து கொள்ள முடியுமா? அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியுமா? அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா? salvation belongeth unto the Lord என்று வாசிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடைய, அவர் தான் கொடுக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, அநேக வார்த்தைகளும் சாட்சி கொடுக்கப்படுகிறது. சபையில என்ன செய்யணும்? அங்கே அநேக வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லணும். திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படும். மாறுபடவுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி பாருங்க. வார்த்தையை கொடுக்கலன்னாக்கா நீங்க என்ன செய்வீங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெளிய உலகத்தோடு நீங்க ஒன்றாயிடுவீங்க. ஏன் ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்? ஆண்டவருடைய வார்த்தை இங்க கிடைக்கிறது. ஏன் கிடைக்கிறது? அது என்ன செய்கிறது? வாட் ஆர் தி எஃபெக்ட்? அது என்ன கிரியை நமக்குள்ளாக செய்கிறது சொன்னா, மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்து நம்ம என்ன செய்து பிரித்து வைத்திருக்கு. வார்த்தையை கேட்கணும்னா எப்படி நீங்க பிரிஞ்சு இருப்பீங்க? எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியவே தெரியாது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு தெரியாது. வார்த்தை தான் சபையில அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அவராலே நாம் போதிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். நம்மை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள்னா, இல்லை என்று சொன்னா நாம் அவர்களோடு போய் கலந்துருவோம். நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்கள், கண்டிக்கப்படுகிறீர்கள், புத்தி சொல்லப்படுகிறீர்கள். ஆகவேதான் வாசிக்கிறோம், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். புத்தி சொல்லுகிற காரியம்
ஆதி திருச்சபையிலே இருந்தது புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கணும்? கஷ்டமா ஏற்றுக்கொண்டாங்களா? அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, எப்போதுமே ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லல. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? கடினமான வார்த்தையை சொன்னாங்க. பிரிந்து வா என்று சொன்னார்கள். நீ செய்யறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் அவர்கள் கஷ்டத்தோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்தானம் பெற்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்தார்கள்? ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி 41வது வசனம் வாசிக்கிறோம். 42வது வசனத்துல அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பன்பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். இது நமக்கு பரிச்சயமான ஒரு வசனமா இருக்கிறது. நங்கூரம் சொல்றோம் இல்லையா? 4 விதமான காரியம். இந்த காரியம் எந்த இடத்துல இந்த 4 காரியம் எந்த சபையில இல்லையோ அது என்ன சொல்லக்கூடாது? இத சொல்லுங்களேன். இட்ஸ் நாட் கால்ட் as a church. The 4 pillars, four anchors must be there. Okay? If there is any church, there must be 4 anchors, 4 foundations. இந்த 4 இருக்கணும். இதை வைத்தே நாம் என்ன சொல்லிடலாம்? இது சபையா இல்லையா என்று நாம் ஈஸியாக என்ன பண்ணலாம்? கண்டறிந்து விடலாம். அப்போஸ்தலருடைய உபதேசம், உபதேசம் சொல்லப்படுகிற உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அப்போஸ்தலர் சொன்ன உபதேசத்தை தான் சொல்லணும். அப்போஸ்தலர் யாரோட உபதேசத்தை சொன்னாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் சொன்னாங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்க, யார் சொன்னது? as I follow Christ, do follow me என்று சொன்னார். நான் கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கிறேன். எத்தனை சதவீதம் பின்பற்றினாரு? 100% பின்பற்றினார். அப்போஸ்தலர் பவுல் 100% கிறிஸ்துவை பின்பற்றினார். ஆகவே அவர் தைரியம் கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஃபாலோ மீ என்று சொல்றார். என்னை பின்பற்றுங்கள். ஆகவேதான் இங்கே வாசிக்கிறோம் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் மிகவும் சுலபமா, கடினமோ வாசித்து அப்போஸ்தலர் சொன்ன உபதேசங்கள் கடினமான விஷயம். கடினமான விஷயம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இரண்டாவது அந்யோன்யத்திலும், ஃபெலோஷிப் என்று சொல்றோம், அற்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தெரியும். எப்படி இருந்தாங்க? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஃபவுண்டேஷன், அவ்வளவு உறுதியா. அப்பம் விற்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அந்யோன்யத்துல உறுதியா இருந்தாங்க. ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போயிருந்தாங்க. அப்படியா? ஜெபம் பண்ணதுல எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தெரிந்திருந்தாங்க. சபை ஜெபத்துல மாத்திரம், தனிப்பட்ட ஜெபம், தனியா போய் ஜெபம் பண்ணணும். சபையில 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். வீட்டுல போய் எத்தனை மணி நேரம் தான் பண்ண முடியாது? 5 நிமிஷம் போடுறது மிகவும் கடினம். வீடுகள்ல தனியா போய் ஜெபம் பண்றது மிகவும் கடினம். சபையில ஜெபம் பண்ண முடியுது, ஏன் வீடுகள்ல போய் ஜெபம் பண்ண முடியல? ஆகவே இதெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சபை இருக்கும் என்றால் எல்லாருக்கும் எப்படி இருக்குமா? பயமா இருக்கும். நம்ம சபை பரிசுத்த ஸ்தலம், சபையை குறித்து பயம் உண்டாகும். பயம், சபை என்றால் பயம் இருக்கு. ரெவரன்ஷியல் ஃபியர். பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடுங்குவாங்க. என்ன செய்வாங்க? சபையை குறித்து பயம் உண்டாயிருக்கும். உபதேசத்தை குறித்து, சொல்லப்படுகிற வார்த்தையை குறித்து பயம் உண்டாயிடுச்சு. அப்போஸ்தலராலே அநேக அற்புதமும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அங்கே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் எப்படி அனுபவித்தார்கள்? பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி வாசி. இந்த பொதுவாய் அனுபவித்தார்கள் என்ற காலம்லாம் சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கு. தனித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள் உலகத்தினுடைய நடக்கையை பார்த்தா எப்படி வருது? ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய நிலைமை சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கு. இது என்னது? இது எனக்கு சொந்தம், என் எல்லைக்குள்ள வராத அப்படின்னு சொல்ல முடியாத காலம் வந்தது. அதுக்கு முன்ருசியாக கொரோனா வந்தது. கொரோனா வந்தபோது ஒருவர் என்ன பண்ணா? சார்ந்து வாழும். ஒருவரையும் சார்ந்து வாழும். சகோதரியோட தேவை என்னவா இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சகோதரோட தேவை என்னவா இருக்கு என்று நான் சாப்பிட்டேன். சகோதரன் வீட்டுக்குள்ள இருக்காரு, அவர் சாப்பிட்டாங்களா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கொரோனாவும் போன்ற சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கான முன்ருசியாக ஃபோர் டேஸ்ட்
ஆக அது இருக்கிறது. பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற காலங்களும் வரப்போகுது. இது என்னது? இது எனக்குரியது. இது என் லிமிட்டு அப்படின்ட்டு சொல்ல முடியாத காலம் வருது. ஒருவரை சார்ந்த விசுவாசிகள் ஒருவரை சார்ந்து எப்படி ஆதி திருச்சபையில வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே 42வது வசனம் யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபமணிதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, இந்த 4 காரியங்கள் என்ன இல்ல? அது கிடையாது. சபை. இந்த 4 காரியம் தான் லிட்மஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த 4 காரியம் என்னன்னாக்கா சபை கிடையாது. நீங்க சபைக்கு போறேன்னு சொன்னாங்க. இந்த 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 4 காரியம் அந்த சபையில இருக்கான்னு பாருங்க. அப்போஸ்தலருடைய கண்டிப்பான உபதேசம் இருக்குதான்னு பாருங்க. ஜெபம் உறுதியா பண்றாங்களான்னு பாருங்க. அந்யோன்யம் இருக்கிறதா என்று பாருங்க. அப்பம் பிக்குதல் இருக்கிறதா என்று பாருங்க. வாரந்தோறும் அப்பம் பிக்கிற காரியம் இருக்கிறதா என்று நீங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு காரியத்தில் இந்த 4ல ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அந்யோன்யம் என்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட பேச இருக்கிறார். அந்யோன்யம் பாருங்க, இது ரொம்ப நேர்த்தியான வார்த்தையா இருக்கு. கவனிங்க வேற அந்யோன்யம். இது ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் என்று சொல்றாங்க. ஃபெலோஷிப் ரிலேஷன்ஷிப் இல்ல, உறவு இல்ல. இது என்னது? ஐக்கியம். ரிலேஷன்ஷிப் என்று சொன்னால் அது அது என்னது? உறவு. அவர் என்னோட உறவுக்காரர். இஸ் மை ரிலேஷன் என்று சொல்றோம் இல்லையா? அவர் என் உறவுக்காரர், என் மாமா சொல்றோம், என் உறவுக்காரர் சொல்றோம். ரிலேஷன். இது எப்படி சொல்றது? ஐக்கியம். ஃபெலோஷிப் என்றால் ஐக்கியம் தான். ஆனா இதை விட சிறந்த ஒரு வார்த்தையை தமிழ் வேதாகமம் பயன்படுத்தியிருக்கு. ஆங்கிலத்தை விட சிறந்த ஒரு வார்த்தையை தமிழ் வேதாகமம் பயன்படுத்தியிருக்கு. அது என்னன்னா அந்யோன்யம். அந்யோன்யமாக இருப்பது. அந்யோன்யம் ஐக்கியத்தை விட உன்னதமான ஒரு வார்த்தையை தமிழ் வேதாகமத்தில மொழிபெயர்த்திருக்காங்க. அந்யோன்யமா இருப்பது. அப்படின்னா நிட் டுகெதர் பிணைக்கப்பட்டு இருப்பது என்று சொல்லி பாரு. யோனாத்தானுடைய இருதயமும் தாவீதின் இருதயமும் எப்படி இருந்தது? பிணைக்கப்பட்டு இருந்தது. நிட் டுகெதர் என்று வாசிக்க ஒன்றாய் இருந்தது, பிணைக்கப்பட்டு இருந்தது. நிட் டுகெதர். அதுதான் அந்யோன்யம். இந்த இணைப்பானது உறுதியாக இருந்ததுனால தாவீதை காப்பாற்ற யோனாத்தான் மிகவும் முயற்சி செய்கிறான். தன் தந்தையாகிய சவுல் இடத்திலிருந்து தாவீதை காப்பாற்ற யோனாத்தான் எவ்வளவு முயற்சி செய்கிறதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அவங்க அப்பாவே யோனாத்தான் சொல்றாரு, எனக்கு அப்புறம் யாருப்பா வாரிசு கேட்கிறாரு. எனக்கு அப்புறம் யார் ராஜ்யம் பார்த்து ஆள போறா? சவுல் யார்கிட்ட கேட்கிறான்? தன் மகனான யோனாத்தான் கேட்கிறான். அந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன? எனக்கு அப்புறம் உனக்கு தானே அப்படி சொல்ற. நீ யாருக்கு கையளிக்கிற? தாவீதுக்கு போய் கொண்டு போய் ராஜ்யத்தை கொடுக்குற. இப்ப அந்த பையனுக்கு ஆசை வரணுமா? வரக்கூடாது. தந்தை மேல பிரியமும் தாவீது மேல எதிர்ப்பும் வரணும் இல்ல? இது இது ஒரு வெறுப்பு வரணும். ஏன்னா அவன் ராஜ்யத்தை பிடுங்க ரெடியா இருக்கிறான். யார் ரெடியா இருக்கிறான்? தாவீது. தந்தை மேல பாசமா இல்லாம இவன் யார் மேல பாசம் வருது அவனுக்கு? அதான் நிட் டுகெதர். மேலும் சொல்றான், ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை உன் கையில கொடுத்துட்டாருன்னு சொல்றான். ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார். சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது, யோனாத்தான் இளவரசனாக இருக்கும் பொழுது, ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொடுத்த தாவீதை பார்த்து சொல்றான், இந்த ராஜ்யத்தை உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். நீ ராஜபாரம் பண்ணும் போது என்னுடைய சந்ததியை அழித்து விடாமல் என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறான். எப்போது சொல்றான் தெரியுமா? இவன் ஒரு தேசாந்திரியாக ராஜ்யமற்றவனாக இல்லாத போது இளவரசனாக இருக்கும் போதே உடன்படிக்கையை பண்ணி கொண்டான் தாவீதோடு. அதுதான் ஐக்கியம். அந்யோன்யம். என்னது? அந்யோன்யம். ஐக்கியத்தை விட உன்னதமான வார்த்தை என்ன வார்த்தை? அந்யோன்யம். அந்யோன்யத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நிட் டுகெதர். அந்யோன்யம் என்று சொன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதேதான் நீங்களும் என்ன செய்யணும்? நினைக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதேதான் நினைக்கிறோம். பாருங்க, இந்த ஓல்டு டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமென்ட் கிரேக்க மொழியில வந்திருக்கிறது. கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்துல, தமிழ்ல, மற்ற மொழியில மாற்றப்பட்டது. இந்த அந்யோன்யம் என்ற வார்த்தைக்கு அங்கே சொல்லப்பட்ட கிரேக்க பதம் என்று சொன்னா என்னன்னு சொன்னாக்கா கொய்னோனியா.
நாங்க அப்படிதான் இதெல்லாம் சொல்றீங்க. அந்யோன்யத்தை விட உன்னதமான வார்த்தை என்ன தெரியுமா? கொய் நோ நியா அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஸ்பெல்லிங்கு KOI கொய் நோ NO நியா NIA கொய்னோனியா கொய்னோனியா என்று சொன்னா அந்யோனித்தை விட உன்னதமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலன் பவுல் அநேக அவருடைய நிருபங்கள்ல பயன்பட கொய்னோனியா அந்யோன்யமாக இருப்பது. சபையில அந்யோன்யம் காணப்படணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? அவரோடு கூட நாம் அந்யோன்யமா இருக்கணும். சபையோடு கூட அந்யோன்யமா இருக்கணும். சகோதர சகோதரோடு கூட நீ எப்படி இருக்கணும்? யூ ஆர் நாட் எ மியர் ஸ்பெக்டேட்டர் ஹியர். நீங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு போற ஆள் கிடையாது. நீ சபைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போற ஆளு கிடையாது. நீ அந்யோன்யத்துல காணப்படணும், ஐக்கியத்துல காணப்படணும். உன்னுடைய இருதயமானது மற்றவர்களுடைய இருதயத்தோடு இணைந்து இருக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில பேசுறது. பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட அந்யோன்ய ஐக்கியத்துல தான் காணப்பட்டார். அது 8 விதமான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில பேச போறார். அந்யோன்யத்தை குறித்து பேச போகிறோம். பாருங்க, இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில காணப்படும். சபைக்கு வரும் என்று சொன்னாங்க, வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போற ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் தி சர்ச். நாம் இதோட ஒரு 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 ஆள் கிடையாது. இது வந்து நான் இந்த சர்ச்சோட சபையோட ஒரு மெம்பர் என்று சொல்லக்கூடாது. அந்யோன்யமா இருக்கிறாய். நீ இல்லையா இந்த சபை இயங்காது என்ற நிலைமைக்குள்ளாக நீ வரணும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ஒரு சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது சரீரமானது ஒரே அவயவமா இராமல், the entire body is not one member. Entire body is not one member. இது ஒரே அவயத்தினால் ஆனது கிடையாது. It has different members. One body but different members. கண்ணானது காதினுடைய வேலையை செய்ய முடியாது. காதானது கண்ணினுடைய வேலையை செய்ய முடியாது. கண் என்ன சொல்லணும்? நான் கேட்கட்டுமா, கேட்கலாமா? கண்ணு என்னைக்கா சொல்லுமா நான் கேட்க போறேன்னாக்கா நம்மளாம் தான் சிரிப்போம். நம்மளாம் என்ன செய்வோம்? சிரிப்போம். காது போய் நான் கண்ணுடைய வேலையை பார்க்க போறேன்னாக்கா நான் கண்ணை பிடிக்கி காதாண்ட வச்சு பாருங்க எப்படி இருக்கணும், சிரிச்சு பாருங்க. உங்களுக்கு கண்ணை எடுத்து காதுல வச்சுட்டு காதை எடுத்து கண்கிட்ட வைங்க, எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். காலானது நான் தாழ்ந்த அவயமா இருக்கிறேன். நீ என்டையர் சரீரம் முழு சரீரத்தை நான் சுமந்து செல்கிறேன். நான் இனிமேல் சுமந்து செல்ல மாட்டேன் என்று போய்விட முடியுமா? அப்போ கொரிந்து சபைக்கு கேட்கிறாரு, நீங்கள் எல்லாம் அவயமா இருக்கு, ஒரே சரீரத்துல அவயமா இருக்குங்க. ஒரு அவயம் எல்லா வேலையும் செய்ய முடியாது. கண்ணானது பார்க்கும், காதானது கேட்கும், மூக்கானது நுகரும், நாக்கானது சுவைக்கும், வாயானது பேசும், கையானது கொடுக்கும், காலானது நடக்கும். ஆனா டிஃபரெண்ட் ரோல் இருக்கு. சபையில டிஃபரெண்ட் ரோல் இருக்கு. எல்லாம் ஒரே காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவயங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒவ்வொன்றும் ஒண்ணு செய்யும். ஆனா சரீரத்துல அது என்னது? இசைந்து இருக்கிறது. சரீரத்துக்குள்ளாக அவை இசைவாய் இருக்கிறது. அதான் ஃபெலோஷிப், அந்யோன்ய ஐக்கியம். அந்யோன்ய ஐக்கியம் மிக மிக முக்கியம். எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்யோன்ய ஐக்கியம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. 8 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 1 verse 3 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நீங்களும் எங்களோட கூட என்ன எப்படி இருக்கணும்? ஐக்கியமா. அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நீங்கன்னா நாம அவர்களோடு கூட ஐக்கியமா இருக்கும்படி சொல்லுங்க இருக்கிறதை அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்று நம்ம முதல்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர்கள் தங்களை மகிமைப்படுத்தி கொள்ளவில்லை. அப்போஸ்தலன் பவுல் அநேக நிருபங்களை எழுதும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் பரிசுத்தமானவர்கள்.
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் உன்னதமானவர்கள். நாங்கள் தாழ்மையானவர்கள் என்று சொல்லி தங்களை தாழ்த்திக் கொள்வது தான் அப்போஸ்தலர். அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேசத்தில நீங்க உறுதியா இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும்? நீங்கள் எங்களோட கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னா, பாருங்க, நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் சொன்னா, நம்முடைய அ நம்முடைய ஐக்கியம் அப்போஸ்தலரோடு பிதாவோடு கூட இருக்கு. பிதாவோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படணும். ஏனென்றால் அப்போஸ்தலருடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. அப்போஸ்தலர் மிக மிக முக்கியமானவர்கள். அவர் சொன்ன வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கடைசியாக ஜெபம் பண்ணினார். என்ன சொன்னாரு? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். பாருங்க. அ 20வது வசனம். யாராவது வாசிங்க. நான் இவர்களுக்காக யாரு? சொல்லுங்க, சத்தம் பண்ணிட்டு தான் சொல்லணும். யாரு? அப்போஸ்தலருக்காக, அவருடைய சீஷர்களுக்காக. நான் இவர்களுக்காக நம்ம நாம கிடையாது. நான் நான் இவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவர்களுக்காக என்று சொல்லும்போது அப்போஸ்தலருக்காக 12 சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கும் அல்லாமல் இந்த வார்த்தையை நமக்கு என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க பாருங்க, கவனிச்சீங்களா என்ன சொல்றாரு? அப்போஸ்தலருக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அப்போஸ்தலருக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளல. அப்போஸ்தலர்கள் யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை சொல்றாங்களோ, அவர்களுடைய வாயினாலே யார் யாரெல்லாம் விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்காகவும் நானு வேண்டிக் கொள்கிறேன். கவனிச்சீங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சீஷர்களுக்காக மாத்திரம் நான் வேண்டிக்கல. சீஷர்கள் அப்போஸ்தலர்களாக மாறி அவர்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக யார் வேண்டிக் கொள்கிறா? சத்தமா சொல்லுங்க, யார் வேண்டிக் கொள்கிறா? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. கடைசி ஜெபத்துல சொல்றாரு, இந்த சீஷர்கள்லாம் அப்போஸ்தலர்களா ஒரு நாள்ல மாறப் போறாங்க. இந்த அப்போஸ்தலர்கள்லாம் நிருபங்களை எழுதி வைக்க போறாங்க. அந்த நிருபங்களை படித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற வரப்போகிறார்கள். அவர்களுக்காகவும் அப்பவே யார் வேண்டிக் கொண்டாங்க? ஆண்டவராகிய இயேசு. முதல்ல பிதாவோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்கணும். நீங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சதுனாக்க, ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து வாசிச்சீங்கனாக்க, நேரா சங்கீதத்துக்கு போயிடாதீங்க. 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம் எத்தனை நாள் தான் படிப்பீங்க? காலையில நீங்க படிங்க, சங்கீதத்த படிங்க. அதுல நான் தப்பு சொல்லல. மதிய நேரத்துல உன்னுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற சமயங்கள்ல யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப படிங்களேன். கண்ணீர் விடாம இருக்கவே முடியாது. ஆண்டவர் கடைசியாக அவர் ஜெபித்த ஜெபமாக இருக்கு. திரும்ப திரும்ப அந்த 17வது அதிகாரத்த நீங்க திரும்ப திரும்ப படிங்களேன். நான் உலகத்தாருக்காக நான் வேண்டிக் கொள்வதில்லை. யார் சொல்றா? உலகத்துக்காக ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வதையா? நமக்காக அவர் எவ்வளவாக அவர் வேண்டிக் கொண்டார் என்பதை அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். நான் உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்வதில்லை. இன்னொரு காரியம் பாருங்க. இந்த சீஷர்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டாரா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு தந்தவர்கள். என்ன சொன்னாரு? பிதா இந்த 12 சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் ஒருபோது தெரிந்து கொண்டாரா? அழைத்து இருக்கிறார், அவ்வளவுதான். தெரிந்து கொள்ளல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொள்ளல. அவர் அழைத்தார். யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை எங்க சொல்கிறார்? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் சொல்றாரு. என்ன சொல்றாருனாங்க, நீர் எனக்கு தந்தவர்கள். என்ன பண்றாரு? இப்போ பிதாவானவர் இந்த 12 பேரையும் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அழைக்கும் பொழுதே இவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது இந்த சீஷர்கள் அவரை நோக்கி எப்படி வந்தார்கள் சொன்னா, ஏற்கனவே பிதாவாகிய தேவன் அவர்களை அவருக்கு
பிதாவாகிய தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் சொன்னேன்னு சொன்னார். என்னென்ன காரியத்தெல்லாம் பிதாவாகிய தேவன் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லாவற்றையும் மாமிசமாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்தார். அவரை மாற்றினார். அவரை அப்போஸ்தலராக மாற்றினார். சொல்றாரு, கேட்டின் மகன் ஒருவனை தவிர மீதி எல்லோரையும் நான் என்ன பண்ணேன், நீ சொன்னபடியே அவர்களை மாற்றி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவேதான் 12 சீடர்கள் மூலமாக தான் இந்த சத்திய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி சென்றது. அப்படின்னா எவ்வளவு பவர் இருந்திருக்குது, பவர் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் வல்லமை அவருக்கு எப்படி அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். நாமெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அவர் மூலமா ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரம அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி ஐக்கியம் யாருடன் கூட இருக்கிறது? பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கிறது. 2வது பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் எடுத்து சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, ஆண்டவராகிய இயேசுக்கு பிதாவாகிய தேவன் நாம் யாரோடு கூட ஐக்கியமா இருக்குன்னு நினைக்கிற? 2வதாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட ஐக்கியமா இருக்கும். ஐக்கியம் இன்றைக்கு ஆண்டவர் பேசுற எல்லா வார்த்தையும் அது அந்யோன்யம். அவரோடு கூட நீ இணைந்து இருக்கணும், அவரோடு கூட ஒன்றாக இருக்கணும், ஒன்றி இருக்கணும் என்பதை குறித்து பேசலாம். முதல்ல பிதாவாகிய தேவனோடு கூட நீ அந்யோன்யமா இருக்கணும். அந்த அந்யோன்யம் உன்னை எங்க கொண்டு போகணும்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ அந்யோன்யமாக ஐக்கியமாக இருக்கும்படியாக உன்னை கொண்டு செல்லும். எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ பிதாவோடு நல்ல ஐக்கியத்துல இருக்கியா? அந்யோன்யத்துல இருக்கியா? அவரோடு கூட நல்ல உறவில இருக்கிறியா? பிதாவோடு கூட நல்ல உறவுல இருந்தாங்க அவர் நம்ம யாரை நோக்கி திரும்புவார் என்று சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக அந்யோன்யமாக நாம் காணப்படணும். அப்போதான் அவருடைய பலி, அவர் செய்த தியாகம் நமக்கு பலிக்கும். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ முடியும், ஜீவிக்க முடியும். இயேசு இயேசு என்று சொல்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வாயத்தவர்தான் சில பேர் இருந்தா உட்கார்ந்தா இயேசுவே உட்கார்றாங்க. இப்ப கோட்டுவா விட்டா கூட என்ன பண்றாங்க சில பேர்? இயேசுவே ஆண்டு கோட்டுவா விட்டுறாங்க. படுக்கும் போது ஏதோ முதுகு வலிக்குதுனாக்கா இயேசுவேன்னு முதுகு வந்து திருப்புறாங்க. பரவாயில்ல, படிக்கும் வேதனைக்கும் இயேசுவை கூப்பிடுறீங்க. அந்யோன்யமா இருக்கிறீங்களா? தலையில ஏதோ ஒரு காயம் அடிபட்டதுன்னா என்ன வருது? புறஞ்சாத இருந்தா கூப்பிடலாம், ஐயோன்றான். இல்ல ஏதோ இடிச்சுக்கிட்டாக்கா, காலில் ஏதாவது கல்லுகள் விழுந்ததுன்னா, தோசை கல் விழுந்ததுன்னா என்ன பண்றான்? ஐயோ. நாம என்ன பண்றோம்? சப்கான்சியஸ் மைண்ட் வரையும் போய் இயேசுவேன்றான். அவ்வளவுதான். அது ஒண்ணும் ஐயாவும் இயேசுவையும் ஒண்ணுதான். அவனுக்கு ஐயாவும் இயேசுவையும் ஒன்னா வச்சிருக்கிறார். அவரோடு கூட அந்யோன்யத்தில் இருக்கிறார். யூனிட்டி, ஃபெலோஷிப், அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறார். இதோ நான் வாசப்பட நின்று ஒருவனின் சத்தத்தை கேட்டு கேட்டாக்கா, ஹலோ ஹாய் பாய் சொல்லிட்டு நான் போயிடுவோம்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? அவனோடு கூட போஜனமான. போஜனமான எதை காட்டுகிறது? போஜனமான எதை காட்டுகிறது? இந்த பந்திக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பண்ண? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஐக்கியத்தின் பந்தி. வர மாட்டுக்கு வாயில இருக்கு ஐக்கியத்தின் டேபிள் ஆஃப் ஃபெலோஷிப். இந்த டேபிளுக்கு 25 பேர் இருக்கு, தெரியுமா? இந்த டேபிளுக்கு 25 பேர் இருக்கு. இது தி லார்ட்ஸ் டேபிள், கர்த்தரின் பந்தி, அன்பின் பந்தி, டேபிள் ஆஃப் லவ், ஐக்கியத்தின் பந்தி, டேபிள் ஆஃப் ஃபெலோஷிப், டேபிள் ஆஃப் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையின் பந்தி. இன்னும் அது வரை 25 காரியங்கள் இருக்கிறது.
அதுல ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க, இது ஐக்கியத்தின் பந்தி, நம்ம அவரோடு கூட ஐக்கியப்படுத்துற பந்தி. இதுல பங்கு பெறலன்னு சொன்னாங்க, என்னோடு கூட அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஐக்கியத்தின் பந்தியா இருக்கிறது. ஆகவே 4 நங்கூரத்தில் சொல்றாரு, அந்யோன்யம், ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியமா இருக்கணும். இயேசுவே என்பதை பேர் அளவுல வைத்துக் கொண்டு கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவனாக நீ இருக்க வேண்டும். தாவீது என் இருதயத்திற்கு நான் செய்ய நினைக்கிறது அவன் என்ன செய்வான்? எவ்வளவு பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார். தாவீது விழுந்து போனவன் தான், தோல்வியுற்ற மனுஷன் தான். ஆனாலும் கூட ஐக்கியமா இருந்தான். யாரோடு கூட ஐக்கியமா இருந்தான்? ஆண்டவரோடு. எந்த தவறு செய்தாலும் என்ன பண்ணாம அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவரோட கூட ஐக்கியத்துல இணைஞ்சிட்டான். நம்ம என்ன தவறு செய்தாலும் மாம்ச பிரகாரமான காரியங்கள் நம்மளுக்குள்ளாக வந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து இந்த பந்தியில ஐக்கியத்தின் பந்தியாக இது காணப்படுகிறது சொல்றாங்க. முதல்ல என்னுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்கிறது? இரண்டாவது என்னுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்கிறது? மூணாவது என்னுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்க போகிறது? பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்க போகுது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 13 verse 14. கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கூட ஐக்கியமாகும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். quench not the Holy Spirit என்ற வார்த்தை. அவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும். அவரை துக்கப்படுத்த கூடாது. அவர் நமக்குள்ளாக அவர் கொழுந்து விட்டு எரியணும். எப்பவுமே என்னது? பரிசுத்த ஆவியானவரால் வசனத்தை கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்க? பரிசுத்த ஆவியானவரால் எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் இல்லையா? அவராலே பரிசுத்த ஆவியானவர்களே நிரப்பப்பட்டு இருந்தார், நிறைந்திருந்தார். நாமும் கூட பரிசுத்த ஆவியானவர்கள நிரப்பப்பட்டு இருக்கணும். எப்ப நிரப்பப்பட்டு இருக்கணும்? முழங்கால் படிக்கிற போதா, ஜெபம் பண்ணும் போதா, அந்நிய பாஷை பேசும் போதா, எப்ப நிறைஞ்சிருக்கலாம்? எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சிருக்கலாம். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சிருக்கலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்கா, சில பேர்லாம் உங்ககிட்ட பேசும்போதே என்கிட்ட பேசுற சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, பிரதர் நீங்க எப்ப போறீங்க, எங்க போறீங்க பிரதர், உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா? போயிட்டு எத்தனை மணிக்கு பிரதர்ன்றீங்க? நான் பதில் சொல்றதாட்டியும் அந்த நடுவு இடையில என்ன பண்ணிக்கிறாங்க? சோத்தனம் சொல்றாங்க. அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்களாம். கடைக்கு போறீங்களா பிரதர்? கடைக்கு போறீங்கன்னா வாங்கிட்டு போறீங்க. இப்ப சொல்லுங்க பிரதர். எவ்வளவு நடிப்பு! அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் முன்பாக நடிக்கலாம் முடியாது. உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாக்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறியான்னு பாக்குற. நீ செய்கிற காரியங்கள் ஆவியின் கனி நிறைந்திருக்கும். பரிசுத்த ஆவியினால் உனக்குள்ளாக இருந்தாங்க ஆவியின் கனி நிறைந்திருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு எல்லாம் நிறைந்திருக்கும். எல்லாமே நிறைந்திருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானோட நிரப்புதல். பரிசுத்த ஆவியானோடு கூட நீ எப்படி இருக்கணும்? ஐக்கியமாய் இருக்கணும். ஆவியானோருடைய ஐக்கியம் உனக்குள்ளாக இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பிலிப்பியர் chapter 2 verse 1 and 2 வாசிங்க. யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான ஆவியானுடைய ஐக்கியம் நமக்குள்ளாக இருக்கணும் என்று சொல்லி பார்த்து 3 காரியங்களை பார்த்து சொல்லுங்க. யாரோட கூட ஐக்கியம் இருக்கலாம்? அந்யோன்யம். 2வது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட. 3வது பரிசுத்த ஆவியானவரோட கூட ஐக்கியப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக, வழி நடத்துகிறவராக, அதேரியப்படாமல் இருக்கும்படியாக செய்கிறார். நான் உங்களுக்கு வேறு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். கம்ஃபர்ட்டா இருக்கும். துக்கத்திலே, உன்னுடைய வேதனையிலே உன்னை தேற்றும்படியாக அவர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, அதுக்கு அடுத்த காரியம்
இந்த ஆஃபரிங்ஸ் நம்ம பார்க்கறோம் இல்லையா, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாடுல அநேக விதமான பலிகளை நாம் பார்க்கிறோம். பர்த் ஆஃபரிங், மற்ற காரியங்கள்லாம் பார்க்கிறோம் இல்லையா, சர்வாங்க தகன பலி, அந்த விதமான பலிகள், காரியங்கள், அசைவாட்டும் பலி, இதெல்லாம் பார்க்கிறோம். அதுல ஒரு பலி சமாதான பலி. அது ஒரு பலி என்ன? சமாதான பலி. இந்த சமாதான பலி குறித்து லேவியராகும் 3ஆம் அதிகாரம், லேவியராகும் 7ஆம் அதிகாரத்துல சமாதான பலியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பீஸ் ஆஃபரிங் என்று சொல்லி பார்ப்போம். இந்த பீஸ் ஆஃபரிங் இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஃபெலோஷிப் ஆஃபரிங். சமாதான பலி. எதுக்காக சமாதான பலி செலுத்துறான்னு சொன்னாக்கா, தேவனோடு கூட நான் சமாதானமா இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டும் விதமாக சமாதான பலியை ஒரு யூதன் செலுத்த வேண்டும். சமாதான பலி என்று சொல்லி பார்ப்போம். அந்த சமாதான பலிக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஃபெலோஷிப் ஆஃபரிங். ஃபெலோஷிப் ஆஃபரிங், ஐக்கியத்தின் பலி என்று சொல்லி பார்ப்போம். ஐக்கியத்தின் பலி செலுத்துகிறவன் 3 காரியங்களே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல்ல நன்றி செலுத்தும் விதமாக செலுத்த வேண்டுமா? எப்படி செலுத்தணும்? சமாதான பலியை ஒருவன் செலுத்த வந்தால் தன்னுடைய நன்றியை வெளிக்காட்டும் விதமாக செலுத்த வேண்டும். இரண்டாவதாக டு கம்ப்ளீட் எ வோ அப்படின்னு பார்க்கணும். அதாவது பொருத்தனை செய்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறவன் சமாதான பலியை செலுத்த வேண்டும். மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னா, அங்கே நம்ம பார்க்கும்போது ஃப்ரீ வில் ஆஃபரிங், அதாவது சுயமா செலுத்த வேண்டும், கட்டாயத்தினால் அல்ல, சுயமாய் செலுத்த வேண்டும். பாருங்க, நீ செய்த பாவத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கட்டளைகள் இருக்கிறது. சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, இதற்கெல்லாம் கண்டிஷன் சொல்றாரு, எந்த விதமான பலியை நீ கொண்டு வரணும். சமாதான பலிக்கு அந்த விதமான கண்டிஷனே கிடையாது. ஃப்ரீ வில் ஆஃபரிங். உனக்கு என்ன சந்தோஷமோ என்ன செய்யலாம், நீ ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர், எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டரா இருக்கு. Free will offering. It must be a free will offering. It must be a thanksgiving offering. It must be a wow fulfilling offering. That's called peace offering or fellowship offering. ஐக்கியத்தின் பலி. நாம அப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நாம் இருக்கணும். நான் ஆண்டவருக்கு செலுத்துற எல்லா காரியமும் எப்படிப்பட்டதா இருக்கா? ஃப்ரீ வில் ஆஃபரிங். என்னை கட்டாயத்தின் பேரில் அல்ல, சுயமா வந்து போட வேண்டும். இந்த விதம் எத்தனை காசு கொடுத்தா? ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? எல்லாரையும் காட்டிலும் எவ்வளே அதிகமாக அவர் கொடுத்தது ஃப்ரீ வில் ஆஃபரிங். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவள் தனக்கு உண்டானதை அவள் கொடுத்தாள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரிங் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஃபெலோஷிப் ஆஃபரிங் என்று சொல்லி, ஐக்கியத்தின் பலி என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் வாசிங்க. விசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் உண்டு, இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள். இத ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு சொன்னா, ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல் என்று போடப்பட்டிருக்கு. பிலிப்பியருக்கு எழுதுறாரு, பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, சொல்லப்பட்ட சுவிசேஷத்திற்கு நீங்க என்ன எப்படி ஐக்கியமா இருந்தீர்கள். சுவிசேஷத்திற்கு நீங்கள் ஐக்கியமா, சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க எப்படின்னா ஏற்றுக்கொண்டு அதோடு கூட நீங்க எதிர்ப்பு காட்டாமல் ஐக்கியமா இருந்தீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர் சொல்லும் போது 2ஆம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுவிசேஷத்திற்கு நீங்கள் ஐக்கியமாய் இருந்தபடியால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் வாசிக்கிறோம். மணிக்கணும் 3ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் வாசிக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்னோடு கூட உடன் பங்காளிகளாக you are the partakers with me. partakers of his grace என்று எழுதுகிறார். அவருடைய கிருபையில பங்காளியவர்களாக
பங்காளிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுது என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பங்காளிகளாக அல்லது ஏற்றுக்கொண்டவர்களாக ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கும்போது இப்படியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே எத்தனை காரியத்தை பார்த்து சொல்லுங்க. முதல்ல என்னது? பிதாவோடு அந்யோன்யமா இருப்பது, the fellowship of God. With God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பது, அந்யோன்யமா இருப்பது. அடுத்த காரியம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமா இருப்பது. அதுக்கு அடுத்த காரியம் சமாதான பலி, ஐக்கியத்தின் பலி. நாம் செலுத்துகிற பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கணும்? அந்த ஐக்கியத்தின் பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும்? சமாதானத்தோட செலுத்தணுமா? அவுட் ஆஃப் ஃப்ரீ வில். அவுட் ஆஃப் ஃப்ரீ வில் அப்படி என்ன? எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சுயமாக சந்தோஷமாக கர்த்தருக்கு நீ அந்த ஐக்கியத்தின் பலியை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த காரியமா சுவிசேஷத்தினுடைய ஐக்கியம். அவர் சொன்ன சுவிசேஷத்தை ஐக்கியமா இருக்குது. வேறு சுவிசேஷத்துக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கல. கள்ள உபதேசர்கள் வேறு உபதேசத்தை போதித்தார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் என்ன பண்ணல? அவர்கள் செவி சாய்க்கல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. நாம என்ன பண்றோம்? அந்த சபைக்கு போனாங்க பில்லி சூனியம் உடையலாம் பிரதர். இந்த சபைக்கு போனாங்க கட்டுலாம் தெரிக்கலாம் பிரதர். என்ன கட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல இல்லையா? அங்க போனா பிரதர், அங்க போனாதான் உடையுது. பெதஸ்தா கோயம்புத்தூர்ல இருக்கு, அவங்க ஒரு நேரம் சுத்தி வந்தா பிரதர் ஒரே மயக்கெல்லாம் போய் தெரிஞ்சிருக்க பிரதர். பெதஸ்தா கோயம்புத்தூர் போகணும் பிரதர். ஓ, அங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு, அவர் பேசினாதான் பிரதர் விசாரு. இங்க நாங்க பேசல. அப்போஸ்தலனுடைய உபதேசம், அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை பேசாம யாரு பேசினாலும் சபை கிடையாது. மாய கட்டு, மந்திர கட்டு, எந்த கட்டும் என்ன பண்ணாது? ஒரு மனுஷனுடைய காரியத்துல உடையாது. ஆண்டவர் சித்தமானாது உடையும். மனுஷனை நம்பி எந்த பிரயோஜனம் கிடையாது. மனுஷனுடைய உபதேசத்துல ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலனுடைய உபதேசம். அதுவே ஒரு பைத்தியக்காரனை கூட என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரனுடைய உபதேசத்தை கொண்டு ரட்சிக்க ஆண்டவருக்கு முடியல. சித்தமா இருந்தது. நினைச்சிருக்கேன், இவர் என்னங்க பேசுறாரு, பைத்தியமா வளர்றாங்க, ஒண்ணுமே புரியலைங்க அவர் பேசுறது அப்படின்னா, அங்க ஒரு பைத்தியத்தை உட்கார்ந்து இருக்கிற பைத்தியமும் பேசுற பைத்தியமும் கனெக்ட் ஆகி என்ன பண்ணா? ரட்சிக்கப்பட்டு. நீ திறமையா பேசினாலும் வசனங்களை என்ன மாதிரி குறிப்பெடுத்து பேசினாலும், நீ எவ்வளவு 1.5 மணி நேரம் பேசினா கூட என்ன பண்ணாது? ஆகவே பைத்தியமானவர்களை கொண்டு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ரட்சிக்க வைக்க முடியும், ரட்சிக்கப்பட வைக்க முடியும். பைத்தியமாய் தோன்ற உபதேசம் உனக்கு பைத்தியமா தோன்றணும். ஆனா இன்னொரு அது பிரயோஜனம் உண்டாக போகும். அவர் என்னங்க பேசுறாரு, இவர் என்னங்க பேசுறாரு? இல்ல, அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை நீ பேசணும். அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை பேசணும். சபைன்னா அப்போஸ்தலனுடைய உபதேசம். ஏன் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அந்த அடியொற்றி நாம் அப்போஸ்தலர்களை பின்பற்ற வேண்டும் என்பது காரியமா இருக்குது. ஆகவே ஃபெலோஷிப் இன் தி காஸ்பல், அவர் சொன்ன சுவிசேஷத்துல நாம எப்படி இருக்கணும்? ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வாசிங்க. எபேசியர் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை அறிவிக்கிறதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னது? இந்த காரியத்தை, அந்த ஐக்கியத்தை சொல்லும்படியாக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தீர்மானத்தின்படி அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று, ரகசியத்தின் the fellowship of the mystery.
பாருங்க, இந்த அப்போஸ்தலர் பவுலுடைய கடிதங்களை படிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே என்னுடைய கண்களை மனக்கண்களை திறந்து இதை நான் உணர்வடையும்படியாக, நான் இதை தெரிந்து கொள்ளும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கவனித்து படிக்கணும். பிறகு சபைக்கு வந்து அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க நிதானமா கவனிக்கணும். இப்படிலாம் படிச்சா கூட இது புரியறதுக்கு மிக மிக கடினமான காரியமாக இது இருக்கிறது. பாருங்க, உன்னதங்கள் உள்ள துணைத்தர்களும் அதிகாரமும் அவருடைய அடர்ந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எது மூலமா தெரிய வருது? எது மூலமா தெரிய வருது? நான் சபையில நான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, டிவியை திறந்தாவே எல்லாமே தெரியுதுங்க, டிவியை திறந்தாவே தெரியுதுங்க, நான் அதே பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. என்ன பண்றது? அவருடைய அனந்த ஞானம். யாருடைய அனந்த ஞானம்? தேவனுடைய அனந்த ஞானம், the manifold wisdom of God. அது எது மூலமா தான் தெரியும்? எது மூலமா தெரியும்? சபையின் மூலமா தெரியும். பொதுக்கூட்டத்துக்கு போனா தெரிய வராது, கன்வென்ஷனுக்கு போனா தெரிய வராது. சபையின் மூலமாகத்தான் அனந்த ஞானமாக சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். எல்லாம் புரியுதா? ரகசியத்தினுடைய ஐக்கியம் ஆதிகாலம் முதல் வந்து பொதிந்திருக்கிறதா ரகசியம். the mystery of the fellowship. ஐக்கியம் வந்து ஆதிகாலம் முதல் மறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்து வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15, 16. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனும், கர்த்தரத்துல ஜெபிக்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவானா? கவனிங்க, பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜெபிக்கிறவங்க எல்லாம் வந்து கர்த்தரால ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல. ஏன்? ஒரு புறஜாதியால ஜெபிக்க முடியும். இயேசுவேன்னு ஜெபிக்கிறான், அவருக்கு இறங்குறாரு. மழை வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க, மழையை கொடுக்குறாரு. சுகம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க, சுகத்தை கூட. கடன்ல இருந்து விடுதலை கேட்கறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவிசுவாசிகள் கூட ஜெபிக்கிறாங்க, இயேசுவே. அவங்க சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், நீங்க போய் பாருங்களேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கான்னு தெரியல. அவங்க வீட்டு எல்லா விதமான விக்கிரகங்கள் இருக்கும், எல்லா விதமான சாமியும் இருக்கும். ஆனாலும் இயேசுவும் ஒரு பாட்டா வச்சு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வேதனையா வந்தாங்க. வேதனையின் தேவன் பேர் என்ன தெரியுமா? இயேசு. பெயின் ரிலீவர் யாரு? அனாசின் என்னது நோவால்ஜின் அனுபவப்பட்ட சொல்றாங்க. நோவால்ஜின் இதெல்லாம் யாரு? இயேசு. பணம் காசு படவோட போனாக்கா வேற வேற சாமி. இதுக்கு வந்து பெயின் ரிலீவர், கஷ்டம், சாவு இதெல்லாம் வரப்போகுதுனாக்க யாருக்கிட்ட போறாங்க? இயேசு கிட்ட போனாலும் செய்யலாம். இயேசு கிட்ட போனா செய்யலாம். அவங்க இயேசுவை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் அதை கேட்டு என்ன செய்யறாரு? த்ரூ காமன் கிரேஸ். 2 கிரேஸ் இருக்கு, 2 கிருபை இருக்கு. சேவிங் கிரேஸ், காமன் கிரேஸ். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் மழை. சத்தமா சொல்லுங்களேன். பேய பண்ணாத சூரியனை. நல்லோர் மேல மட்டும்தான் சூரியன் உதிக்குதா? பாருங்க, எங்க யாரு நல்லா இருக்கு சூரியன் உதிக்குதா? இல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனையும் மழையும் செய்யறார், கொடுக்கிறார். அது காமன் கிரேஸ். சேவிங் கிரேஸ், ரட்சிக்கிற கிருபை யாருக்கு தெரியுமா? உனக்கு எனக்கு. உனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஏன்? எல்லாரையும் உண்டாக்கினவர் யாரு? மனுஷர் எல்லாரையும் உண்டாக்கினவர் யாரு? அவர் தான். அவர் சாப்பாடு கொடுப்பார், தண்ணீர் கொடுப்பாரு, இருக்க இடத்துல இருப்பிடம் கொடுப்பாரு, அவனை ஆசீர்வதிப்பாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறார். உனக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொன்னா, உன்னை காப்பாற்றுகிறார். உன்னை அவரோடு கூட தன் மகனாக சுவீகரித்துக் கொள்கிறார். உன்னை அவரோடு கூட இருக்கும்படியாக பரலோ உன்னதங்களை கொண்டு செல்கிறார். அது சேவிங் கிரேஸ். 2 கிரேஸ் இருக்கு. ஒண்ணு காமன் கிரேஸ், இன்னொன்னு சேவிங். காமன் கிரேஸ் எல்லாரும் கொடுக்குறாரு. உனக்கு கொடுக்குறாரு, அங்க வெளியே இருக்கவங்க கொடுக்குறாரு. ஏன்னா அவர்தான் படைத்தார், அது செய்தே ஆகும். ஆனா உன்னை ரட்சித்து உன்னை காப்பாற்றி அவரோடு கூட உட்கார செய்கிற கிருபை, அது ரட்சிக்கிற கிருபை, சேவிங் கிரேஸ். அது உனக்கு அவர் கொடுக்கிறான் என்று சொல்லி வாசி. தொடர்ந்து வாசிங்க. விசுவாசியானவர்கள் எப்படி தொழுது கொள்வார்? அவன் சொன்ன தொழுது கொள்ளுகிறவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும்? அவரோடு கூட போக முடியும். ஜெபிக்கிற எல்லாரும் போக முடியாது.
எல்லாம் உன்னை விட உன்னதமான ஜபத்தை ஏற்று இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தொழுது கொள்வர்கள் தான் அவர் இடத்துல போக முடியும். தொடர்ந்து வாசிக்கங்க. கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி தொழுது கொள்ள? நீங்க அவரை குறித்து வசனத்தை கேட்கணும்னா எப்படி தொழுது கொள்ளுவீங்க? நானாவே தொழுது கொள்ளணும்னு தொழுது கொள்ள முடியாது. அவரை குறித்து கேள்விப்படணும். கேள்விப்பட்டதா என்ன பண்ண முடியும்? தொழுது கொள்ள முடியும். ரெண்டு அடுத்தது பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? என்னது? நல்லா வாசிங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? வார்த்தையை எடுத்து ஒருத்தர் சொல்லணும். நான் வார்த்தையை படிச்சு நானே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஏகாம்பரம் சொல்லக்கூடாது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? அடுத்தது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? யார் அனுப்பணும்? ஆண்டவர் அனுப்பலனாக்க இது பின்னாடி வந்து படிக்கணும். ஆண்டவர் அனுப்பலனாக்க ஒருவர் பிரசங்கிமாராக மாற முடியாது. ஒரு பிரசங்கியாலதான் என்ன செய்ய முடியும்? வார்த்தை எடுத்து சொல்ல முடியும். இந்த வார்த்தையை கேட்கும் போது விசுவாசம் வரும். விசுவாசம் வந்ததுன்னா நீ ஆண்டவரை சோத்தரிப்ப. சோத்தரித்தாக்க ஆண்டவருடைய பிள்ளையாக நீ மாறுவ. எனக்கே எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி என்ற வார்த்தை இருக்கிறது. எடிஃபை ஒன் அனதர். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற. அனுப்பப்படாவிட்டால் எப்படி ஒருத்தர் பிரசங்கியா இருப்பான்? பிரசங்காமல் போனால், வார்த்தை எடுத்து ஒருவர் சொல்லாமல் போனால் எப்படி நீ புரிந்து கொள்வ? எப்படி கேட்ப? எப்படி வியாக்கியானம் பண்ணுவ? இதை எப்படி புரிந்து கொள்வ? எவ்வளவு கடினமா இருக்கிறது. அப்போஸ்தலன் the mystery of his fellowship, அவருடைய என்னது ரகசியத்தின் ஐக்கியம், ரகசியத்தின் ஐக்கியம் என்று சொல்லி நாம இங்க வாசிக்கிறோம். அதுதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-14 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து சொல்ற அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நம்முடைய கர்த்தரை நீதிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். இது யார் சொல்றது? பேதுரு சொல்றாரு. யாரை குறித்து சொல்றாரு? பவுலை குறித்து சொல்றாரு. சொல்லுங்க. நம்மளுக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். இவைகளை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளின் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் வந்து சொன்ன காரியங்களை புரிந்து கொள்வது யாரு கஷ்டமா இருந்தா? சத்தமா சொல்லுங்க. யார் கஷ்டமா இருக்கு? பேதருக்கே கஷ்டமா இருக்கு. என்னையா கஷ்டப்பட சொல்றீங்க அப்படிங்களா? அவன் சொன்ன காரியம் எனக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கே வந்து புரிந்து கொள்ள முடியல. அதனால என்ன பண்றாங்க? பின்னாடி வந்தவங்க அவன் இப்படிதான் சொன்னான் அப்படிதான் சொன்னான்னு சொல்லி அத மாத்திட்டாங்க. அது அடுத்த வருஷத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. அடுத்த வருஷம் கல்லாதவர்களும் புத்தி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுட்டாங்க. யாருடைய காரியம், யாருடைய விஷயத்தை புரட்டிட்டாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காரியத்தை புரட்டிட்டாங்க. ஆகவே இது ஐக்கியத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எங்க வரணும்? நல்லா சொல்லுங்க. எங்க வரணும்? கத்தவங்க சொல்லுங்க. எங்க வரணும்? சபைக்கு வாரம் ஒரு வாரம் வரலாமா? ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வரலாம். சில சபைகள்லாம் வரும். எப்ப மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹோலி கம்யூனியன், கர்த்தருடைய பந்தியை கொடுப்பாங்க. இவங்க எப்ப திருவிருந்து கொடுப்பாங்க. அந்த திருவிருந்துக்காக என்ன பண்ணுவாங்க? நல்லா குளிச்சு குளிச்சு சுத்தமாயி நல்லா வெள்ளை சட்டை போட்டுன்னு மாசத்துல எந்த நாளும் அந்த நாளைக்கு மட்டும் வந்து உட்காருவாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு தேவையில்லை. அப்போஸ்தலனுடைய உபதேசங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பந்திக்கு நேரடியா வந்துருவாங்க. தங்களை தாங்களே சோய் அறியாதபடி நேரடியா வந்து கையை வைப்பாங்க. ஏன்? இதை சாட்டா நோய் வராதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இத தீர்த்தத்தை குடிச்சா அவ்வளவு இனிப்பா இருக்குதுங்க. இனிப்பா தான் இருக்கும். நீ கோயிலுக்கு கொடுக்குற தீர்த்தம் நினைச்சுக்கலாம். கோயில்ல கொடுக்குற தீர்த்தம் தண்ணியில துளசியை போட்டு கொடுப்பான். நீ இந்த தீர்த்தம் கொடுத்தாங்க நல்லா இருக்கும். அதுக்காக வர முதல்ல வசனத்தை கேட்கணும். அவருடைய வார்த்தையின்படி அது கண்டித்து உணர்த்தணும். நீ சுத்திகரிக்கணும், உன்னை சுத்தப்படுத்தணும். பிறகு இந்த ஐக்கியத்துல நீ பங்கு பெறணும் என்பதுதான் கர்த்தருடைய காரியமா.
இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சபை கூடி வருவதை என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. எங்க வருது வசனம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவர்களை சிலர் விட்டுவிடுகிறார்கள். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். சபை கூடுவதை விட்டு விடக்கூடாது. சபையில வந்ததான் என்ன சொல்லுவாங்க? எனக்கு புத்தி சொல்றது பிடிக்காதுங்க. குடும்பத்துல புத்தி சொன்னாவே எனக்கு பிடிக்கல. எங்க அப்பா அம்மா புத்தி சொன்னா பிடிக்கல. என் சகோதரி புத்தி சொன்னா பிடிக்கல. சபையில யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு புத்தி சொல்லுவாரா? கேட்க மாட்டேன். ஓ, உன்னுடைய காரியம் அப்படி இருக்கிறதா ஒன்னும் செய்ய முடியாது. சபை கூடி ஒரு சிலர் விட்டு விடுறது போல நாம விட்டு விடக்கூடாது. சபையில தான் என்னது? சபையில அவருடைய அன்பு இருக்கிறது, சபையில உபதேசங்கள் இருக்கிறது, அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கிறது, அந்யோன்யம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, இவை எல்லா காரியமும் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். எத்தனை காரியம் பார்த்தோம் சொல்லுங்க? பிதான் ஆரம்பிச்சா நானும் பிதான் விட்டு நானும் கம்முன்னு இருப்பேன். அப்படியே இருந்தோம்னாக்கா 2 மணிக்கு தான் சாப்பாடு. நாம் பிதாவோடு கூட ஐக்கியம். 2வது அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கும். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கும். அப்புறம் ஐக்கியத்தின் பந்தி என்று சொல்லக்கூடிய பீஸ் ஆஃபரிங் ஆர் ஃபெலோஷிப் ஆஃபரிங் என்று சொல்லி வாசிக்கும். அது எப்படி செலுத்தப்பட வேண்டும்? 3 காரியம் சொன்ன. நன்றி அறிதல், ஒருத்தரை, அப்பிறகு சுயமா ஃப்ரீ வில், அவுட் ஆஃப் ஃப்ரீ வில். அப்புறம் சுவிசேஷத்தின், இந்த சுவிசேஷத்துல ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு போதித்த காரியத்தின்படி, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நடக்கிற இந்த ஐக்கியத்துல நீ வந்து இந்த சுவிசேஷத்துல ஐக்கியமாக இருக்கணும். வேறு சுவிசேஷத்துல ஐக்கியத்தை கொண்டு வரக்கூடாது. இதுல ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். பிறகு ரகசியத்தின் ஐக்கியமா, ரகசியத்தின் மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ் ஃபெலோஷிப், அவருடைய ரகசியத்தின் ஐக்கியம் நாம இந்த ரகசியம் வெளிப்படுத்துற இடம் எது? என் வீடுங்க, கன்வென்ஷனுங்க சொல்றீங்க. எங்க வெளிப்படுது? சபையில வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் பார்க்கலாமா? இதெல்லாம் சந்தோஷமா இருக்குது. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 3 chapter 3 verse 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் எந்த ஐக்கியம் சொல்லுங்க? சூப்பர். நம்ம தாத்தா இதுக்குதான் நல்லா வாய் சொல்லுறீங்க பாருங்க. பாடுகளில் அவருடைய பாடு, உன் பாட்டு கிடையாது. ஐயோ ஒரு பாடா பாடுறாங்க, உன் பாட்டு கிடையாது. அவருடைய பாடுகளிலே உனக்கு the suffering, fellowship of his sufferings. அவர் என்னென்ன பாடுபட்டார். எனக்கு பெரும்பாடுங்க பிரதர், என் பாட கண்டா பெரும்பாடுங்கிறது அப்படி சொல்றீங்களா? அவருடைய பாடல் நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு? பிதாவோடு மாத்திரமல்ல, அவரோடு கூட மாத்திரமல்ல, பரிசுத்தாவினர் கூட மாத்திரமல்ல, அவருடைய சுவிசேஷத்தோடு கூட நம்மளை ஐக்கியப்படுத்தல, எதோடு கூட ஐக்கியப்படுத்தி இருக்கிறாரு? இந்த உலகத்துல உங்களுக்கு சத்தமா சொல்லுங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த பிலதெல்பியாவுக்கு போனாவே என்னங்க, ஒவ்வொருத்தரும் பாடு, கண்ணீர், கவலை, துக்கம் அதோட நிறுத்திடுறாங்க. சந்தோஷமா மாறும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கவலை, துக்கம், வலி, வேதனை, நோய், நொடி, சாவு, மரணம், இதை குறித்து ஏதாவது பேசுவோம். ஏன் பேசுவோம்? பிலதெல்பியால அதான் குறித்து அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். மரணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல வாழ்க்கை நீங்க சுதந்திரத்துக்கு இதெல்லாம் டெம்பரரி, இதெல்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் செலாகாசு. இதை குறித்து பேசுவதற்கு வேற இடத்துக்கு போங்க. உங்கள் துக்கம் அதோடு தெரியாத சந்தோஷமா மாறும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லணும்? இங்கே சந்தோஷமா இருக்கிறதுக்காக சந்தோஷத்தை வச்சுங்களேன். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஏன் நீ சந்தோஷமா இருக்கலாம் அந்த கேள்வியை கேட்க போறேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? நான் உன்னை பார்த்து புறமையா கூட போறேன்.
அது துக்க சந்தோஷமா எங்க மாறும்? அங்கிள் அடிக்கடி சொல்ற எங்க மாறும்? அவருடைய வருகை. அந்த சந்தோஷத்துக்கு உன்னை மாற்றுவதுதான் சபை. அதுக்கு ஏற்றவனாக உன்னை என்னை மாற்றுவதுக்கு தான் சபை. ட்ரைனிங் கிரவுண்ட் என்று சொல்லி நாம பார்ப்போம். அவருடைய பாடுகளில் என்ன இருக்கும் உனக்கு? அவரோட கூட போகணும், அவரோட கூட பாடுபடணும், அவரோட கூட அவர் எப்படி அந்த பாடல்கள் வழியாக பிதாவாகிய தேவனை அடைந்தாரோ அப்படி நம்ம அவருடைய ஐக்கியம் அவரோடு கூட நாம இருக்கணும். அந்த பாடல்களின் ஐக்கியம் நமக்குள்ளாக காணப்படணும் என்று சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கலாம் 1 கொரிந்தியர் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் முடிச்சிடலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் கேபானா பீட்டரா நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்தின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் பலகத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்க? அப்ப இப்ப நீங்க முன்னாடி சொன்னாங்க ஜேம்ஸ் யாக்கோபை குறித்து கேபாவை குறித்து சொல்லிருக்காங்க பீட்டரு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து யாரு? யோவான், ஜான். 3 பேரு அவர்கள் யாரோட கூட இருந்தார்கள்? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க. கவனிங்க ஒரு நிமிஷம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போது அவரோட கூட இருந்தார். தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு அனுபவித்த மாதிரி, யோவானை அனுபவித்த மாதிரி, யாக்கோபு, இவங்கெல்லாம் 12 சீடர்கள். அவர் பரமேறின பிறகு அவர்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது இந்த விசுவாசிகளை உபத்திரவப்படுத்துகிறவன் தான் சவுலா இருந்து பவுலா மாறின அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகவே இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாருக்கு இருக்கு? பேதுரு இவர்களா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்பாடு தான் தவிர அவரை நேரடியாக பார்த்ததோ அப்படி காரியம். தமஸ்குக்கு போகிற வழியில அவர் தரிசனம் தான் கொடுத்தார், விஷன். இப்ப இவன் இல்ல. ஆகவே இவன் ஊழியம் செய்கிறான், வெளியே போய் ஓடி ஆடுறான். ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு ஓடி ஆடி ஊழியத்தை செய்கிறான். செஞ்சுட்டு என்ன பண்ணா? எருசலேமுக்கு திரும்பி வருவான். திரும்பி தூண்களாக எண்ணப்பட்ட பில்லர்ஸ், தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவையும் யாக்கோபையும் யோவானையும் போய் பார்த்து நான் செய்த ஊழியெல்லாம் செய்தாலான்னு கேட்பானா? எவ்வளவு பெரிய தாழ்வு பாரு. அந்த ஒரு தருணம் வந்துட்டு இருக்குதா? அந்த ஒரு ஐக்கியம் இருக்குதா? எவ்வளவு வெளிப்பாட பெற்றுக்கொண்ட மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடி போய் கேட்பானா? நான் செய்த ஊழியம் சரியா? நான் எங்கெங்கெல்லாம் மாத்திக்கணும்? நான் எப்படி பேசணும்? எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு போய் சொல்லுவானா? அவர்கள் அவனுக்கு உபதேசத்தை சொல்லி வலது கையை கொடுத்தாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ண வலது கை கொடுத்தா நம்ம என்ன பண்றோம்? கூட்டம் பண்ணோன்னு என்ன பண்றோம்? இடது கையை கொடுக்குறோம். என்ன வலது கை கொடு அப்படின்னா நீ என் சகோதரன் சொல்றோம். சபையில பார்த்தா எல்லாரும் கை கொடுக்குறாங்க. ஏன் கை கொடுக்குறாங்க? கையை கொடுக்கணும்னு ஒரு முறை வருத, கையை கொடுத்துட்டு போற அப்படின்னு. நீ என் சகோதரர், உனக்கு எனக்கு ஒரே ஆண்டவர், நீ நானும் ஒரே ஐக்கியத்துல இருக்கிறோம். We are in one fellowship. Our fellowship is with God and His Son and the Holy Spirit. We share one gospel. அந்த கை கொடுக்கறதுல எவ்வளவு ஐக்கியம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போனாக்கா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம அரேபியன் மாதிரி என்ன பண்ணுவாங்க? கட்டி கட்டி பிடிப்பாங்க. இந்த பக்கம் கட்டி பிடிப்பாங்க, இப்படியும் கட்டி பிடிப்பாங்க. இப்பதான் எப்பயாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அப்படி ஒரே கட்டி பிடிக்கிறேன். மற்றபடி கை எப்படி கொடுக்கறது? கை கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னோடு கூட ஒரே ஐக்கியமா. We are the partakers of the heavenly calling. We are the partakers of the inheritance of God. தேவனுடைய சுதந்திர வீதத்துல நீ நானும் ஒண்ணுதான். உனக்கு எனக்கு அந்த வித்தியாசமே இல்ல. உனக்குள்ள இருக்கிற தேவனும் எனக்குள்ள இருக்கிற தேவனும் ஒண்ணுதான். எனக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறான். We share one gospel. We share one suffering. நீ எவ்வளவு பாடுபடுகிறியோ நானும் அவ்வளவு பாடுபடுகிறேன். சகோதரனை சகோதரி எல்லாத்துக்கும் தான் கை கொடுக்குறேன். அப்ப என்னன்னா கை கொடுக்காம நாம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியமா இருந்தா, உனக்கு முரண்பாடு இருந்தா கூட முரண்பாடை என்ன பண்ணணும்? அங்கே சரி செய்து
சகோதரனோட சகோதரியோட கூட நீ என்ன பண்ணும், கை கொடுத்து அதை உறுதிப்படுத்த. சொல்றாரு அப்படின்றா, நான் செய்த ஊழியத்தை அவர்கள் அங்கீகரிக்க விதமாக வலது கை கொடுத்தார். சகோதரத்துக்குள்ளாக ஐக்கியம் எது காட்டுகிறது? சகோதரர்கள் சகோதரி மத்தியில் என்ன இருக்கணும்? ஐக்கியம், ஒருமனப்பாடு. எனக்கு பர்னபாவுக்கும் அவர்கள் வலது கையை கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 6:2 6:2 முடிச்சிடலாம். ஒருவர் பாரத்தை சுமந்து ஒருவர் பாரத்தை என்ன செய்யணும்? இந்த ஐக்கியத்துல என்ன செய்யணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. கண்ணுல வழிபட்டதுன்னா என்ன பண்ணலாம்? கண் தானே சரீரத்துல மற்ற அவைகளும் சும்மா இருக்கக்கூடாது. கை போய் அது தொடக்குது. எவ்வளவு வாசனம் கேட்டுட்டான் சபையில. காலில முள்ளு குத்துனாக்கா அடிக்கடி கேட்ட பார்த்தா அங்கிள் சொல்றேன், காலில் முள்ளு குத்த கை போய் எடுக்காம இருக்குமா? காலு தாண்டி விடுமா? என்ன பண்ணான்? கை போய் எடுக்குது, ஒரு இடத்த தேடி உட்காருது. அது இல்லாம என்ன பண்ணுது? கண்ணுல என்ன வருது? ஆனந்த கண்ணீர் வருதா, கஷ்டமான கண்ணீர் வருதா? கஷ்டமான கண்ணீர் வருதா? சகோதரி சொல்றாங்க, கஷ்டமா கண்ணீர் வேர்த்து ஊத்துது இல்லையா? ஒரு அமையம் பாடுபட்டா அனைத்து அமையமும் பாடுபடுகிறது என்று சொல்றாங்க. ஐக்கியம் ஐக்கியம் சொல்றோம். ஒரு புத்தி சொல்றது ஐக்கியம் தான். சரி, இப்படி ஒருத்தர் வச்சுக்க, இப்போ ஒருத்தவங்க கடை வாங்குறாங்க. சகோதரனே, நீ கடை அதிகமா வாங்குற, உன் வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளா போகுது அப்படின்னு நம்ம எச்சரிக்கிறோம். அது ஐக்கியமா இல்லையா? காசு கொடுத்தாதான் ஐக்கியமா? காசு கொடுத்தாதான் ஐக்கியமா? பாருங்க பிரதர், எனக்கு நான் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் கூட நமக்கு உதவியே செய்யல. உதவி செய்யாமல் இருப்பது ஐக்கியம் தான். ஏன் நீ திரும்ப திரும்ப என்ன பண்ணுவ? கடனுக்குள்ளாக போயிட்ட. நீ மனம் திரும்பாத வழி வரையில, உன்னுடைய மனதை மாற்றாத வரையில, நாம யார் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நீ உணராத வரையில நான் எப்படி உதவி செய்ய சொல்றேன்? இருக்கிறவனையே உனக்கு கொடுக்க வேண்டும். நான் உணரவே மாட்டேன். நான் உங்க சபைக்கு வருவாங்க, நான் கஷ்டப்படுறேன், என் காசு கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? இந்த கஷ்டம் ஏன் வந்தது? நம்ம என்ன திரும்ப திரும்ப கடை வாங்குறோம், நம்ம பேராசைப்படுறோம். ஒரு இடத்துல இன்னொரு இடம் கடை வாங்கி, இந்த கடை நடக்க அந்த கடை வாங்குறோம், அந்த கடை நடக்க இன்னொரு கடை வாங்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது உனக்கு எப்படி கை கொடுப்பாங்க? இன்னும் நீ அந்த பாவத்திலே இருக்கும்போது எப்படி கை கொடுப்பாங்க? நீ அது செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யாத, நிறுத்திக்கோ உனக்கு எச்சரிக்கிறாங்க. எச்சரித்த பிறகோ நான் அதுலதான் நான் உழண்டு இருப்பேன், ஆனா நீங்க உதவி செய்யணும்னா எப்படி உதவி செய்வாங்க? உனக்கு புத்தி தான் சொல்றோம். ஜீவனை கொடுத்து கூட உதவி செய்யணும், கரெக்ட் தான். ஆனாலும் நீ உன் இஷ்டத்துக்கு நீ ஓடிக்கொண்டிருந்தாக்க உனக்கு நீ என்ன செய்ய, உனக்கு திருத்தறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்களா? கெட்டகுமாரன் தன்னுடைய எல்லா தகப்பனுடைய சொத்தையும் சேர்த்துக்கின்னு அவனுடைய நண்பர்களோட ஓடி போனான் தூரதேசத்துக்கு. தகப்பனும் அவன் கூட ஓடினாங்களா? ஐயோ, என் மயம் போறான் எங்க உட்கார்ந்தார்? வீட்டுலதான் உட்கார்ந்தார். ஆனாலும் அவருடைய மனசு அவன் மேல இருந்தது. அவன் திரும்ப வர வரை இங்கதான் உட்கார்ந்துட்டார். உன்னுடைய பாவத்தில இருந்து நீ மாறாம, உன்னுடைய செயல்பாடுகள் இருந்து மாறாம உனக்கு எப்படி உதவி செய்வாங்க? உன் சகோதரர்கள் உதவி செய்வாங்க. சகோதரனாவே உதவி செய்யணும்ன்ற தவறான ஒரு போக்கு நம்ம எடுத்துக்கொள்ள. ஃபெலோஷிப் எடுத்துக்கணும், ஐக்கியம். நீ காப்பாற்றப்பட வேண்டும். நீ உன்னுடைய காரியத்தை உணரும் போது ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். உன் கடலெல்லாம் தீர்க்கும்படி செய்துவார். இதை வாங்கறதுக்கு இன்னொன்னு வாங்குவான், அதை அடைக்கிறதுக்கு இன்னொன்னு வாங்குவானா எப்படி உனக்கு உதவி செய்வார்? உதவி செய்வார். ஆண்டவரை உனக்கு எப்படி உதவி செய்வார்? நீ மனம் திரும்பால் ஒழிய நீ எப்படிதான் கெட்டு போவாய் என்பது தேவனுடைய வாக்காக இருக்கிறது. ஒரு புத்தி சொல்லி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. புத்தி சொல்லி, மகனே, சகோதரனே, நீ இப்படிப்பட்ட ஒரு சகோதரியே, நீ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறாய் என்னோட புத்தி சொல்லுவான். நம்மளுடைய தகுதி எப்படியா அப்படி வாழணும் என்றது உனக்கு புத்தி தான் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி பாசம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14, 15, 16, 17, 18. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14, 15, 16, 17, 18. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? இசை ஏது? சம்பந்தம் ஏது?
வீட்டுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. உனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. மத்தவ லாட்டரி டிக்கெட் வாங்கினா என்ன விழுமா? காசு விழும். நீ லாட்டரி டிக்கெட்டு 10 டிக்கெட் வாங்கணும்னா விழாது. எங்க அம்மா யூஎஸ்ல இருக்கும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை சமயத்துல அந்த லாட்டரி டிக்கெட்னா துபாயில லாட்டரி டிக்கெட்டு, அது அமெரிக்கன் லாட்டரி டிக்கெட் பயங்கரமான காசு. விழுந்ததுன்னா அவ்வளவுதான். அவ்வளோ இது விசுவாசியா இருந்தா கூட அது மேல என்ன இருக்கு, நம்ம கடன் கஷ்டம் வரும்போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, செய்து பார்ப்போம், புறஜாதியா செய்யும் போது செய்து பார்ப்போம் நினைக்கிறேன். அங்க $1 $10 $100 அப்படி இருந்து லாட்டரி டிக்கெட் வச்சுக்காரு. ஜெபிச்சுட்டு போய் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்க. அக்காவும் சொல்லுமா, நான் ஜெபிச்சு இவங்களும் ஜெபிச்சு கொடுத்தேன். எப்படி உள்ள உனக்கு அடிதான் உனக்கு எப்படி ஊருக்கு உள்ள உனக்குள்ள உணவு ஜெபிச்சுட்டு போய் வாங்க என்ன மாதிரியான காரியம். நீ திருந்தலன்னு சொன்னா ஆண்டோட அப்போஸ்தலரோட உபதேசம் கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய வகையறிந்து வாழ தெரியலன்னு சொன்னாக்கா எப்படி நீ காப்பாற்றப்படுவாய்? உபதேசங்கள் உனக்கு சொல்லப்படுகிறது. சபையில எழுதினா ஓதி அனுப்புறாங்க, ஒண்ணு பெற்றுக்கொள்ளுங்க. உட்கார வச்சு சொல்லி தரல உனக்கு இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லல. பணத்தாசை எல்லா தீமைக்கும் the love of money is root of all evil. சொல்லலையா? You cannot serve God and mammon. உலக பொருளுக்கும் தேவனுக்கு நீ ஊழி செய்ய முடியாது. சொல்லலையா? போதுமன்றல உன்னை ஆசீர்வதிக்கிறியா? சொல்லித்தான ஆண்டவர் சொல்றார். திரும்ப அந்த காரியங்களை நீ எப்படி செய்யலாம் என்று ஆண்டவர் கேட்கிறார். இருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் பேசுறார். அது வலது கையை கொடுக்கணும். உன் சகோதரனுக்கு நீ வலது கை கொடுக்கணும். அவனுடைய காரியங்கள்ல நீ தோளோடு தோல் நிற்கணும். ஜபத்துல உதவி செய்யணும். உன்னால முடிஞ்சா பொருளாக உதவி செய்யணும். இப்படிப்பட்ட காரியம் காணப்படும். கடைசியாக நீதிமொழியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. 27:17. இரும்பை கருகிறது. ஒரு இரும்பை ஷார்ப் ஆகணும். என்ன செய்யணும்? நீ இன்னொரு இரும்போட கூட என்ன பண்ணணும்? அதை உராயும். அதுக்கேற்ற ஒரு கருவியோடு கூட அதை உராயணும். இரும்பை நான் ஷார்ப் ஆகணும். அயன் ஷார்பன்ஸ் அயன் என்று வாசிக்கிறோம். ஒரு இரும்பை கூறாக்கணும்னாக்கா மரக்கட்டை எடுத்து போய் தேய்ச்சா கூறாகுமா? இரும்பை கூறாக்கணும்னா இரும்போடு கூட நீ செய்யணும். மீன் அறிகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? மீன் வளர்க்கறதுக்கு முன்னாடி கத்தியா அப்படின்னா கட்டையா செய்யலாம் வச்சுக்கணும். இல்லையே, டக்குன்னு வெட்டுறாங்க, வெட்டுது. ஒரு சகோதரன் தான் உன்ன என்ன பண்ண முடியும்? நீ மிளரும்படியாக, நீ செயல்படும்படியாக, நீ கூறாக்கும்படியாக இன்னொரு சகோதரன் தான் உனக்கு புத்தி சொல்ல முடியும். உன்னோட சகோதரன் தான் உனக்கு வலது கையை கொடுத்து உன்னை தூக்க முடியும். கர்த்தர் அவனை அனுப்பி இருக்கிறார். ஆகவே இது வலது கையின் ஐக்கியம். ரைட் ஹேண்ட் சொன்னாக்க பலத்தை குறிக்கிறது. சகோதரன் உனக்கு வலது கையாக இருக்கிறான். அவனுடைய ஜபம் கேட்கப்படும். உனக்காக அவன் எடுத்துக்கிற ஜபம் கேட்கப்படும். உனக்கு அவன் புத்தி சொல்லுகிறான். நீ தவறான வழியில போகும்போது அவன் என்ன சில கண்டித்து உணர்த்துகிறான், அறிவுரை சொல்லுகிறான். அதை கேட்கும்படியாக நீ உன்னுடைய இருதய கதவை திறக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் இந்த ஐக்கியம் சொல்லி கொடுக்கிறது என்று சொல்லலாம். ஆகவே எத்தனை விதமான காரிய ஐக்கியத்தை பார்க்கணும்? 8 சொல்லலாமா? சொல்லி முடிச்சிடலாமா? ஐக்கியமா ஒரே வார்த்தை சொல்லுங்க. ஐக்கியம். அப்புறம் இது ரொம்ப சிம்பிளா சொன்னதா
ஆண்டவராக பிதாவு தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஸ்லோ சொல்லிட்டான். ஐக்கியம். அப்புறம் 4 ஐக்கியத்தின் பலி. சுவிசேஷத்தின் ஐக்கியம். சுவிசேஷத்தை கொண்டு வரக்கூடாது. 5 5 6 அவருடைய ரகசியத்தின் ஐக்கியம். அப்புறம் அவரோடு கூட பாடலின் ஐக்கியம். அப்புறம் எங்களது புறஜாதியின் ஐக்கியமா? ஐக்கியம். சுவிசேஷத்தின் ஐக்கியம் ஒரு 1 2 3 4 5 6 7 8 நான் 8 எழுதி வச்சிருக்கேன். 7 தான் சொல்லிருக்கேன். அந்யோன்ய ஐக்கியம். திரும்ப முதல்ல சொல்லுங்க. சொல்ற வழி விடுறது கிடையாதா? பிதாவாகிய தேவனோட ஐக்கியம் 1. பரிசுத்தாவின் ஐக்கியம். அப்புறம் ஐக்கியத்தின் பலியா? ஐக்கியத்தின் பலி 4. ஐக்கியம். அப்புறம் ரகசியத்தின் அவருடைய ரகசியத்தின் ஐக்கியம் 6. பாடலின் ஐக்கியம் 7. 8 என்னது? வலது கையின் ஐக்கியம் சகோதர ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆகவே அவரோட கூட ஐக்கியப்படுவோம். இந்த ஐக்கிய பந்தி அந்த சபையினுடைய நாடகத்துல அந்யோன்ய ஐக்கியம். கொய்னோனியா மறக்கவே கொய்னோனியா அது உன்னதமான ஐக்கியம் குறிக்கிறது. ஆகவே நம்ம சிந்தனையோடு கூட அவர் ஐக்கியத்தை கூறியிருக்கிறோம். பார்த்து இந்த பந்தியில பங்கு பண்ணலாம். ஒரு நிமிஷம் பார்க்கலாம்.